ஹாய்! இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. நேத்துக்கு Instagramல வந்து என் ஹஸ்பண்டோட நேம்ல ஒரு ஃபேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அவரோட சர்க்கிள்ல இருக்க நெறைய பேத்துக்கு காசு வேணும்னு கேட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில ஒருத்தர் வந்து 8000 கிட்ட காசும் சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ நேத்திக்கு வந்து அப்பதான் இவரு வொர்க் முடிச்சு வராரு. இவருக்கு வந்து மெசேஜ் வருது, உங்களோட Instagram அக்கவுண்ட் வந்து Instagram யூசர்ன்னு சொல்லி காமிக்குது அப்படின்னு. ஸோ நான் கூட அக்கவுண்ட் ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பயந்துட்டு போய் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தா, அந்த மாதிரி எதுவும் வரல. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கே தெரிஞ்சுச்சு, இவரோட நேம்ல வந்து ஒரு ஃபேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, இவரோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்ல இருக்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்காங்க. அவங்க ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி காசு கேட்டுருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து இவரோட ஒரிஜினல் அக்கவுண்ட்க்கே அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி, அது அவர் தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் இது வந்து இவரோட ஒரிஜினல் அக்கவுண்ட் நிஜமாவே இவருக்கு காசு தேவை இருக்கு அப்படின்னு ஃபேக் அக்கவுண்ட்டுக்கு ஒரு ₹8000 கிட்ட காசு சென்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. ஏன்னா புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. எனக்கு காசு வேணும்னு கேட்டு 2 ஹார்ஸ்ல சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் ஈவினிங் இவர் வொர்க் முடிச்சு வர்றதுக்குள்ள அந்த அக்கவுண்ட் டீஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்க நேம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், கொலீக்ஸ் இல்ல ரேண்டமான பெர்சன் யாரா வேணாலும் இருக்கலாம். நாங்க வந்து உங்ககிட்ட காசு கேட்க மாட்டோம். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட காசு கேட்டு மெசேஜ் வருது அப்படின்னா, அது வந்து ஒரிஜினல் அக்கவுண்ட்டான்னு ஃபர்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா, இந்த அக்கவுண்ட் வந்து புதுசா ஓப்பன் பண்ண அக்கவுண்ட். ப்ரீவியஸா இவங்க மெசேஜ் பண்ண யாரு கூடயுமே வந்து அந்த புது அக்கவுண்ட்லேருந்து கான்வர்சேஷனே நடக்கல. அண்ட் எடுத்ததும் காசு தான் கேட்டிருக்காங்க. கியூஆர் கோட்ல வந்து காசு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காசு சென்ட் பண்ணவர் வந்து அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும்போது, அந்த அக்கவுண்ட் ஹோல்டர் நேம் காமிக்கும்ல, அது வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அதுவும் இவரு வந்து காசு பிரிச்சு பிரிச்சு தான் சென்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு அக்கவுண்ட் ஹோல்டருக்கு வந்து அந்த காசு சென்ட் ஆகுது. அப்பவாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அத பார்த்து இருந்திருக்கலாம். பட் ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ்ல அத நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து காசு கேட்குறாங்க, நீங்க நிஜமாவே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, 1 செகண்ட் எடுங்க அந்த பெர்சனுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றதுக்கு. ஏன்னா, இப்ப நம்ம எங்கேயாவது வந்து ஃபோன வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த ஃபோன்லேருந்து யாராவது ஒரு பெர்சனுக்கு ரேண்டமா மெசேஜ் பண்ணி காசு வேணும்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். மெசேஜ்ல ஒருத்தங்க காசு கேட்கறத நம்பி யாருக்குமே காசு சென்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா காசு சென்ட் பண்ணுங்க. அது எவ்வளோ அர்ஜென்ட்டான சிச்சுவேஷனா வேணாலும் இருக்கட்டும். அவங்க கால் நீங்க பண்றீங்க, அவங்க வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா, அப்பவே உங்களுக்கு வந்து டவுட் வரணும். ஏன்னா, எவ்வளோ எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காசு தேவைப்படுது. நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, உங்க கால வந்து ஆன்சர் பண்ணாம அவங்க இருக்கவே மாட்டாங்க. நான் இத ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து இது என் பேர்லயோ, இல்ல நீங்க யாராவது பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்க பேர்லயோ கூட நாளைக்கு வந்து ஒரு ஃபேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, உங்க சர்க்கிள்ல இருக்க யார்கிட்டயாவது கூட இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி காசு கேட்கலாம். அது எவ்வளோ ட்ரஸ்டடான பெர்சனா வேணாலும் இருக்கட்டும். நீங்க வந்து காசு சென்ட் பண்றீங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா காசு சென்ட் பண்ணுங்க. காசு சென்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு அந்த சென்டரோட நேமுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்போ வந்து நெறைய ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரி எங்க நேம வச்சே வந்து ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட்டே பண்ணல. ஸோ அவருக்கான காசு வந்து திரும்ப வந்துரும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நீங்க யாருக்காவது காசு சென்ட் பண்றீங்க அப்படின்னா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த வீடியோவ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்க கேப்க்குள்ள எனக்கு வந்து Instagramல வந்து என்னோட ஃபாலோவர் கிட்டேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வருது. இந்த மாதிரி "இது நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ₹10,000 கேட்டிருக்காங்க. இன்னைக்கும் அதே நேம்ல காமிக்குது. பட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கு. நான் யோசிக்கிறேன் நேத்திக்கு வந்து Instagram யூசர்ன்னு காமிச்சுச்சு. இன்னைக்கு எப்படி ப்ரொஃபைல் ஃபோட்டோ காமிக்குது அப்படின்னு நானும் அந்த யூசர வந்து சர்ச் பண்ணலான்னு பார்த்தா, எனக்கு வந்து ஃபைண்டே பண்ண முடியல. என்னோட வேற அக்கவுண்ட்லேருந்து பார்க்குறேன். என் தங்கச்சிகிட்ட சொல்லி செக் பண்ண சொல்றேன். என்னால அந்த அக்கவுண்டே வந்து ஃபைண்ட் பண்ண முடியல. திரும்ப கொஞ்ச நேரத்தில என் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வருது. திரும்பவும் காசு கேட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டுருக்காங்க. இன்னைக்குமே வந்து நெறைய ஃபேக் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, திரும்ப காசு கேட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு யாருமே வந்து நாங்கன்னு நம்பி யாருக்கும் காசு போட்டு விடாதீங்க. இது வந்து ஃபேக் அக்கவுண்ட். ப்ளீஸ் இத வந்து எத்தன பேத்துக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் அவேரா இருங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்.